வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ட்ரேடிங் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி, அதாவது 27ஆம் தேதி ஜனவரி மாதம் பாசிட்டிவ் க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கு. நேற்று திங்கட்கிழமை மார்க்கெட் இல்லை, இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளையும் இன்றைக்கி பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவும் பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர் இதனுடைய மூமெண்ட்டையும் நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். அந்த வகையில் முதல்ல கோல்டு இன்றைக்கி $5085 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம போன வாரமே 5000 நெருங்கி வந்துட்டாங்க. இந்த வாரம் 5000 தாண்டி $85 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 5085ங்கிறது இப்போ கரண்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 5100 ஏற்கனவே டச் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த லெவல்ஸில் 5180 தான் அடுத்த லெவலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு அடுத்து இது போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இருந்துகிட்டு இருக்குது. கீழே 4875 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் 5180ஐயும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 5677 வரைக்கும் போகிறதுக்கு கோல்டில் நமக்கு அடுத்த வாய்ப்புகள் தந்துடலாம். கீழே இந்த சப்போர்ட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு மட்டும் பாருங்கள். அப்படி சான்சஸ் கொடுக்காம கீழே இறங்கி போகுது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. எனிவே மார்க்கெட்டில் இப்போது கோல்டை பொறுத்தளவில் ஒரு ஏற்றமான நிலையிலே இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் போன சனிக்கிழமையே சொன்னேன் $100 நெருங்கி வந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. நம்ம அடுத்து கொடுத்த லெவல் வந்து 105.90. நேற்று ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து $117 வரைக்கும் போச்சு. 105.90 தாண்டி என்ன நம்ம இதுக்கு மேலே சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு நேற்று நினைக்கிற அளவுக்கு போச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து $117 வரைக்கும் போயிருந்தாலும் க்ளோசிங் வந்து 103.89 கொண்டாந்து நிறுத்தினாங்க. அப்படி ஒரு ஆட்டம் நேற்று சில்வரில் இருந்துச்சு. இன்றைக்கும் காலையில் ஓப்பன் ஆன உடனே வேகமாக மேலே போகிற மாதிரி போய் திருப்பியும் கீழே வேகமாக கீழே இறங்கி வந்து இன்றைக்கான லோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு $103ன்றது இன்றைக்கி லோ வந்திருக்கு. இப்போது கரண்ட் 107.43 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 105.90ஐயும் தாண்டிட்டதுனால அடுத்த லெவலாக நான் கொடுக்கக்கூடிய லெவல் வந்து 119.50 தான் அடுத்த லெவலாக இருக்குது. இப்போ அந்த 105.90ம் சப்போர்ட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த லெவல் 119.50. அதையும் தாண்டிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 128 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லெவலாக இருக்கும். கீழே 105.90க்கு கீழே 97.40 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாலர் வேல்யூவில் சப்போர்ட்டாக சில்வருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. நேற்றும் இன்றைக்கும் அந்த ஏற்றம் இருந்தாலும் கூட சப்ளைன்றது அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டிமாண்ட் இல்லை, குறையுது அப்படிங்கிறது சில்வரில் இந்த இடத்துல குறிப்பாக நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணணும். சந்தர்ப்பவசமாக இதை தாண்டாமல் கீழே க்ளோசிங் கொடுக்கும்போது சில்வர் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி 25,175 முடிச்சிருக்காங்க. ஒரு 24,932 வரைக்கும் லோ வந்துச்சு இந்த வாரத்தில். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தான் முதல் நாள். நேற்று 26ஆம் தேதி நமக்கு ரிப்பப்ளிக் டேன்றதுனால மார்க்கெட் ஹாலிடே. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் முந்த நாளுடைய இறக்கத்துக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பார்த்திங்கன்னா 25,048, அதுலேருந்து ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து மேலே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் 25,395 தாண்டி ஒரு க்ளோசிங் வரணும். அது வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து ஒரு திரும்பி நிற்கிதுன்னு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். இருந்தாலும் அதற்கு மேலே க்ளோசிங் வைத்தாலும் கூட அதுக்கு மேலே இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது நமக்கு கிடைச்சா தான் மார்க்கெட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில் நமக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு எப்படி இதில் தெரியுது அப்படின்னா, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த இடம் வரும்போது என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இதற்கு கீழே க்ளோசிங் போச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கடந்த வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு அதை ஒட்டியே க்ளோசிங் இருந்துச்சு. வியாழக்கிழமை அதை தாண்டி மறுபடியும் ஒரு ரிக்கவரி கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அப்படி இருந்தும் திருப்பி கீழே வந்து அதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு. இந்த வாரம் இதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோசிங் கொடுக்கறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த வாரத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா
நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அடுத்து 24,610 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி க்ளோசிங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போய் கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. அதாவது 25,192 தான் இந்த EMAவோட லெவல். அதற்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போய் மேலே நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் இந்த 25,395 தாண்டி நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த கீழே போனது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள் நமக்கு ட்ரேடிங்கில் தெரியும். அது மட்டும் இல்லை, February 1 ஞாயிற்றுக்கிழமை ட்ரேடிங் இருக்குது. நம்முடைய மத்திய பட்ஜெட் இருக்கிறதுனால அன்னைக்கு ஃபுல் டே ட்ரேடிங் இருக்கிறதுனால நமக்கு இந்த வாரம் 4 நாட்களும் நமக்கு வாய்ப்புகள். இந்த 3 நாட்கள் முடிந்து 4வது நாட்களில் நமக்கு அந்த பர்டிகுலர் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ட்ரேடிங் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். என்ன செய்ய போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த டெக்னிக்கலாக இந்த இடத்த வந்து டச் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஆறுதலை அடுத்து நமக்கு மேல் நோக்கி செல்லும்போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக அமையுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட தான் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னா மேலே போச்சுன்னா நமக்கு ஓகே. இல்லை அது வந்து அந்த இடத்துல தொட்டு அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு திரும்பிச்சு அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்து கீழே இறங்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் வந்துடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அடுத்து இன்றைக்கான என்னுடைய தேர்வுகளை நான் சொல்லக்கூடிய ஸ்டாக்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில அலர்ட்ஸாக நான் சில பங்குகளை நம்ம அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கியிருக்கு அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதிய பங்குகளை பார்க்கலாம். கரூர் வைசியா பேங்க் 292.55 ரூபா க்ளோசிங், 287 கொடுத்தோம் 3வது லெவலாக, அதையும் தாண்டி க்ளோசிங் போயிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இதுக்கு ஒரு லெவலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ அது வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 340 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 372 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இதில் இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறது கரூர் வைசியாவை பொறுத்தளவில். அதற்கு இந்த வாரம் இந்த 287க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி அடுத்து வரக்கூடிய வாரம் அதற்கு மேலே மூவ் ஆச்சுன்னா தான் இந்த 2 லெவலுக்கும் நமக்கு வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, சரி தாண்டிடுச்சே மேலே போகும்னு நினைக்காதீங்க. அடுத்த வாரமும் அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இல்லை இந்த வாரம் ஸ்ட்ரென்த்தாக இதற்கு மேலே க்ளோசிங், ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 298 வரைக்கும் போனது 292 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் அடுத்து என்ன செய்ய போகுது இந்த 3 நாட்களும் அப்படிங்கிறத நம்ம சீரியஸாக பார்க்கணும். வாய்ப்பு தராமல் கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வேதாந்தா லிமிடெட். இது 706ன்னு நான் கொடுத்துருந்தேன். அந்த லெவலை இன்றைக்கி முதல் நாளே டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே அடுத்து இதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 815ன்றது அடுத்த லெவலாக வரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவும் போய்கிட்டு இருக்குது. நமக்கு அடுத்த லெவல்ஸுங்கள் அதில் கிடச்சிதுன்னா மட்டும் நமக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் தாண்டாமல் ஒரு அந்த இடத்துல நின்றுருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸுகளை உங்களுக்கு எடுத்து போட்டு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய அதாவது 2வது வீடியோவில் இந்த தேர்வுகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு சாரதா இன்ஜினியரிங் அண்ட் மினரல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது என்னுடைய முதல் ஸ்டாக்கை நான் பார்க்குறேன். 477ங்கிறது இதனுடைய க்ளோசிங். 484க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 503 அப்படிங்கிறது முதல் லெவலாகவும், அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 531ங்கிறது 2வது லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 566ங்கிறது 3வது லெவலாகவும் இதில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கீழே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய 454ன்ற அந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு போன வாரம். ஸோ இன்றைக்கி முதல் நாள் அதற்கு கீழே போகாமல் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி க்ளோசிங்கும் வந்திருக்கு. ஸோ கவனமாக பாருங்கள். அப்படி சான்சஸ் கொடுக்காம 484க்கு மேலே க்ளோசிங் கொடுக்காமல் கீழே வந்துச்சு அப்படின்னா, அதுவும் 454 கீழே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வீக் ஆகுது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். அதுக்கு கீழே 400 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில். ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு தடையாக இருந்து திரும்புதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருந்து திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு இந்த 3 வாய்ப்புகளும் முதலாக நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்தேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கிரானுல்ஸ் இந்தியா லிமிடெட். 579 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. பொதுவாக 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக் தான் சொல்லுவேன்.
பட் இது நம்ம வந்து என்னென்னா கீழே நம்ம அந்த 550க்கு கீழே இருக்கும்போதே நம்ம சொன்னது. இப்போ அந்த 550ஐயும் தாண்டிடுச்சு. தாண்டி 608ங்கிற 2 லெவலை தாண்டி மேலே போயிட்டு திருப்பி இப்போ அந்த 550 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி 579ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது 465ல் முதல்ல கொடுத்தது. அடுத்த லெவலாக நம்ம கொடுத்தது வந்து நமக்கு 550, 608, 647 கொடுத்தோம். பட் அந்த இடத்துலேருந்து போய் 608 டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து 550 டச் பண்ணி திரும்பி நிற்கிறதுனால அடுத்தடுத்து இந்த 2 லெவல்ஸுக்கும் அடுத்து போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி 550 பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது இப்போ இந்த 579கிட்டே இருக்குது. நமக்கு 550 கீழே ஒரு தடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 608ங்கிறது முதல் லெவலாகவும், அடுத்து 647ங்கிறது ரெண்டாவது லெவலாகவும் நமக்கு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 719 அப்படிங்கிறது நமக்கு மூன்றாவது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குன்றதுனால இந்த லெவல்லேருந்து ஒரு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து GPIL, கோதாவரி பவர் இஸ்பாத் லிமிடெட்னு சொல்லக்கூடியது. இதுவும் நான் ஏற்கனவே கொடுத்தது. இது என்னென்னா 233க்கு மேலே 282ன்னு கொடுத்தது. கிட்டத்தட்ட அந்த 282க்கு போகிறதும் திருப்பி கீழே வந்து மறுபடியும் 233 டச் பண்ணுறதுமாவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ கிட்டத்தட்ட போன வாரம் வந்து நமக்கு 236ங்கிறது இன்னும் இந்த வாரத்தினுடைய லோவாக வந்திருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு அந்த 33 கீழே க்ளோசிங் கொடுக்காமல் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நிற்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டும் கொஞ்சம் டேர்ன் ஆகி நிற்கிறதுனால இன்கேஸ் இந்த இடத்துலேருந்தே ஒரு 233க்கு மேலேயே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மறுபடியும் அந்த 282 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி அந்த 282ஐயும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக நமக்கு க்ளோசிங் இருந்துச்சுன்னா 318ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 359ங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். எத்தனை தடவை வந்து நமக்கு திரும்பினாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதையும் தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த சப்போர்ட் லெவல்ஸில் தான் நம்ம பார்க்கணும். அங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கணும். ஸோ 233 கீழே வந்து க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா 205 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா 161. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அடுத்தடுத்த லெவல்ஸாக இந்த லெவல்ஸை பார்க்குறேன். ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு நமக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியா. இது சமீபத்தில் தான் நான் கொடுத்துருந்தேன். 158க்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கும்ன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதற்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்காக 163ல் கொடுத்துருக்கு. போன வாரம் கூட கொஞ்சம் ஏறிட்டு கீழே வந்துருச்சு. இந்த வாரம் வந்து நமக்கு வால்யூமோட அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஏர்னிங்ஸும் அதில் வந்திருக்கிறதுனால பை சான்ஸாக இது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு 158 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஒரு 5 ரூபா மேலே இருக்கிறதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து அது மூவ் ஆகும்போது நமக்கு சான்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கவனத்தோட நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு இதை பதிவாக கொடுக்குறேன். ஏன்னா இதை பார்க்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த ஒரு கணக்கில் நான் இதையும் மறுபடியும் எடுத்து உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த 158 கீழே வரலை அப்படின்னா 176ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 200 அப்படிங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 226ங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பில் தான் இப்போதைக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அந்த ஒரு இடத்துலேருந்து திருப்பி இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த 158 கீழே வராத வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இது கடைசியாக நம்ம பார்க்குற ஸ்டாக்கு ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஸ்டாக்கு. ஒரு பென்னி ஸ்டாக். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உங்கள்கிட்ட அதாவது ஒரு லாபத்தில் நீங்கள் பணமாக எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 200 ரூபாய் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான ஒழிய மற்றபடி இதில் வந்து தைரியமாக பணம் போடுற அளவுக்கு இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இதை டக்குன்னு இறங்காதீங்க. ஏன்னா அது விலை கம்மியாக இருக்குதுன்றதை போன வாரம் கூட என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நிறைய 10 ரூபா 5 ரூபா ஸ்டாக்காக வாங்கி வச்சுக்கிறேன் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் யோசனை பண்ணி வாங்காதீங்க. விலை கம்மியாக இருக்குன்றதை கணக்கு பண்ணி வாங்காதீங்க. உண்மையாக
அதனுடைய தன்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கணும். விலை ஏறக்கூடிய தன்மையோடு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று டெக்னிக்கலாக பார்க்கணும், இல்லை ஃபண்டமெண்டலாக பார்க்கணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த 14 ரூபாங்கிற ஒரு சப்போர்ட்லேருந்து 22 ரூபான்ற லெவல் வரைக்கும் முதல்ல போயிட்டு திருப்பி இதே 14 ரூபாய்க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறதுனால இந்த பர்டிகுலர் ₹1 உட்பட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த லெவலில் நம்ம இதில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து 17.40 அப்படிங்கிறது அடுத்த லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 22 அப்படிங்கிறது அடுத்த லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 29 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாகவும் இதில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தேன். இன்கேஸ் 14 கீழே வந்துட்டால் நீங்கள் வாங்கினதை ஒன்று க்ளோஸ் பண்ணிங்க, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் 14ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த இடத்துல ஏற்கனவே இருந்திருக்கிறதுனால நம்ம இதை ஒரு வாய்ப்பாக எடுத்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் செக்மெண்ட்டுங்கிறதுனால விருப்பப்பட்டால் மட்டும் இதில் முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே உங்களுடைய விருப்பம் தான் ரொம்ப முதல்ல முக்கியம். நான் சொல்கிறது முக்கியம் கிடையாது. என் கண்ணில் படக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் உண்மையாகவே அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெம்பான மனது வந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. ஸோ இதுவும் வந்து என்னை பொறுத்தளவில் நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு பங்காக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதில் நான் என்னுடைய முதலீட்டை நான் கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவேன்னா, நான் இப்படி தான் கொண்டு போவேன். எனக்கு வந்திருக்கிற லாபத்திலேருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன முதலீட்டை கொண்டு போகிறது. ஒரு 200 ஸ்டாக்கு, அதுக்காக ரொம்ப மோசமாக 10-20 வாங்கினா இதில் பிரயோஜனப்படாது. ஏன்னா ஏறினாலும் ஏறின மாதிரி நமக்கு தெரியாது. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 100 ஸ்டாக்கோ ஒரு 200 ஸ்டாக்கோ வாங்கிட்டு அது ஒரு வேளை ரெட்டிப்பாகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ஒரு 100 விற்றுட்டு இன்னொரு 100 ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக விட்டு பார்க்குறது. யார் கண்டா நாளைக்கே இது இன்னொரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஸ்ட்ராங்காக கூட மாறலாம். அப்படி கீழே போச்சுன்னா சரி அந்த 100ஓடு போச்சு, நம்ம லாபத்தோடு போச்சுன்னு விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ இது என்னுடைய முயற்சிகளில் ஒன்று. அந்த வகையில் தான் உங்களுக்கு இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் எனக்கு 2வது முறையாக நான் தேர்ந்தெடுத்த ஸ்டாக்குகளில் என்னுடைய தேர்வுகள். ஸோ நீங்களும் கவனமாக இருங்கள். பட்ஜெட் நெருங்கி வர நேரம், அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய ஸ்டாக்ஸுங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாற் போல் தயாராக இருங்க. திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு ஹைக்கில் மேலே போனாலும் போகும் சில ஸ்டாக்குகள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கிறது நல்லது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.